MI A3 அப்படின்ற மாடல் மொபைலு நோ பவரான் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? இப்போ கஸ்டமர்கிட்ட கேட்டோம் எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு கேட்டது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஆஃப் ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ செட்டு வந்து வாட்டர் லாக்கோ அல்லது கீழே விழுந்ததோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே சடனாக என்ன ஆயிடுச்சு, ஆஃப் ஆகி போச்சு. அப்புறம் சம்டைம்ஸ் ஆன் ஆகுது, அப்புறம் சம்டைம்ஸ் என்ன மாட்டேது, ஆன் ஆக மாட்டேது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா MI A3 இதில் காமனாக ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அதாவது CPU ட்ரை ஆகுது. ஓகே, நான் நிறைய மாதிரி பண்ணியிருக்கேன். நோ பவரானு வரும், அப்புறம் CPU எடுத்து ரீபால் பண்ணால் ரெடி ஆயிடும். சரிங்களா? ஸோ காமன் கம்ப்ளைண்ட்டுங்கிறனால எடுத்தவங்க நம்ம CPU எடுத்து ரீபால் பண்ணக்கூடாது. ஸோ ப்ரொசீஜராக நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதாவது போர்டில் ஷார்ட் இருக்குதா, டிசி மீட்டர் என்ன ரீடிங் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா USB 6 volt சார்ஜரில் போட்டு பார்த்தேன். எந்த ஆம்பியருமே கன்சியூம் ஆகலை. சார்ஜர் ஃபிக்ஸட் பண்ணால் எந்த ஆம்பியருமே சார்ஜ் போடுறதுக்கான சிஸ்டமே எதுவும் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ டிசியில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிசியில் கனெக்ட் பண்ணோம்னா என்ன ரீடிங் வருது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பவர் கீ ப்ரெஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 1 milliamps இருக்குது. ஓகேவா? பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா 1 to 2 milliamps எடுத்துகிட்டு அப்புறம் என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த சிம்டம் எதை குறிக்குதுன்னா பவர் ஐசி ரிலேட்டட் பிரச்சனை தான் குறிக்குது. பவர் ஐசி வேலை செய்யற இல்லை பவர் ஐசி ரிலேட்டட் பிரச்சனை அப்படின்னா இப்போ இந்த 1 2 3 அந்த milliamps எடுத்து டவுன் ஆயிரும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேமேஜ் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம கேமராவில் காட்டுறேன். ஸோ அந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் லாக் அந்த மாதிரி எதுவும் இருக்கிற போர்டே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து ஐசி பவர் ஐசி 6125 அப்படின்ற பவர் ஐசி. ஸோ அப்போ லிக்விட் லாக் எதுவும் இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது CPU Qualcomm CPU. இது வந்து என்னது eMMC. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா PMI 632 அப்படின்ற மாதிரி சார்ஜ் போட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ போர்டு வந்து பெருசாக எதுவும் டேமேஜ் ஆன மாதிரியோ வாட்டர் டேமேஜ் ஆன மாதிரியும் தெரியல. ஸோ இப்போ இது என்னதான் பிரச்சனை அப்படின்னா CPU தான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த CPU எடுத்து ரீபால் பண்ணி செட் ஆன் ஆகுதா அப்படின்ற மாதிரி நான் செக் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? சரி, இப்போ அந்த CPU ரீபால் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. பட் இருந்தாலும் இதுலேயும் நான் சொல்கிறேன். ஒரு பேஸ் ஐசி கலருக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணும், எப்படி க்ளூ கட் பண்ணணும், எப்படி லிஃப்ட் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி ரீபால் பண்ணி ரீபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற கம்ப்ளீட் வீடியோ இதில் பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா CPU ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பேஸ் வேணும் இல்லைங்களா? அதனால் அந்த ஷீல்டை மட்டும் அந்த இடத்துல நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ CPU லிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேஸ் போதும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த ஸ்பேஸ் போதும். அப்படின்னா அந்த ஸ்பேரை நம்ம ரிமூவ் பண்ணி கூட நம்ம கழட்டிக்கலாம். சரிங்களா? சரி, பக்கத்துலேயே eMMC இருக்கிறதுனால அது கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு சேஃப்டிக்காக ஒரு டேப் அடிச்சிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஆடியோ ஆம்பிளிஃபையர் இருக்குது, அது ஒரு பேஸ்ட் ஐசி தான். eMMC இருக்குது, அது ஒரு பேஸ்டு தான். அப்போ CPU கட்டும்போது கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு சேஃப்டிக்காக டேப் அடிச்சிக்கலாம். சரி, இப்போ நம்ம டேப் அடித்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா CPU ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு பேஸ்ட் ஐசியாக இருக்கிறதுனால இப்போ சைடு சுற்றியுமே க்ளூ இருக்குது. அப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளூ கட்டிங் பண்ணணும். இப்போ க்ளூ கட்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு தான். ஸோ டெம்பரேச்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 240க்கு 60 வச்சுக்கிட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹைசியை ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அதாவது எடுத்த உடனே பிளேடை போட்டு சுரண்டக்கூடாது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐசி சுற்றியும் லைட்டாக வார்ம் பண்ணிக்கணும். ஒரு கணக்குக்கு ஒரு 10 சுற்று 15 சுற்று இந்த மாதிரி சுற்றிக்கலாம். எங்கே க்ளூ கட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல மட்டும் ப்ளோயரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஜென்டலாக சுரண்டணும். அழுத்தி சுரண்டக்கூடாது. அழுத்தி சுரண்டிங்கன்னா உள்ள இருக்கிற ஸ்கின் எல்லாம் டேமேஜ் ஆகிரும். போர்டில் கோடு போட்டு விட்டுருவீங்க. அதனால் ஜென்டலாக நீங்கள் சுரண்டிங்கனாவே போதும். பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக அழகாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த சைடு இது ஒரு பிளாக் பேஸ்ட்டு, இதெல்லாம் அழகாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஐசி என்ன ஆயிடுச்சு, லிஃப்ட் பண்ணி தூக்கியாச்சு. ஏன் நமக்கு ஐசி ரொம்ப வரல அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 360, ஏர் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். என்ன ரீசன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த eMMC என்ன இருக்கக்கூடாதுன்றக்காக, கொலாப்ஸ் ஆகிருக்கக்கூடாது அப்படின்றக்காக. சரிங்களா? இல்லை அப்படின்னா இப்போ என்ன ஏர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா என்னால் வந்திருக்கும். இப்போ நீங்கள் ஐசி எடுத்து இதை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்லாம் சரியாக மெல்ட்டே ஆகலை. அப்படியே கட் பண்ணி எடுத்த மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். பட் ஆனால் எந்த பேடுமே நாங்கள் கட் ஆகலை. இதே டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்நேரம் வந்து முன்னாடியே எடுத்துருக்கலாம் ஐசியை.
பட் என்ன ஒரு பிரச்சனை இப்போ என்ன பக்கத்தில் இருக்கிற இஎஃப்எஸ் என்ன ஆயிரும், கொலாப்ஸ் ஆயிரும். அப்போ இதை ரீபால் பண்ணி வச்சு செட் ஆகலங்கும் போது மறுபடியும் அதை கழட்டி ரீபால் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதனால என்ன சொல்றேன்னா 360க்கு 55ங்கிறது கரெக்டான லிமிட். ஓகேங்களா, மற்ற ஐசி எதுவும் கொலாப்ஸ் ஆகாமல் ஐசி லிஃப்ட் பண்ண முடியுது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பிளேட உள்ள நுழைச்சிருக்கேன். இந்த சிப்பு வரல, மற்ற மாடலாம் ஜஸ்ட் இவ்வளோ தூரம் நான் உள்ள நினச்சினாலும் சிப்பு என்ன வந்துடும். பட் இவ்வளோ தூரம் உள்ள நுழைச்சி வரலங்கிறனால தான் அடுத்து என்ன பண்ணேன், சரி இந்த ஸ்பேர் வந்து கொஞ்சம் லைட்டான விட்டாய் எடுத்து விட்டுட்டு இங்கே பிளேடை விட்ட உடனே ஐசி நைட் வந்துருச்சு, கரண்ட் வந்துருச்சு. சரிங்களா, அதனால ப்ரெஷராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை அப்படியே ஐசிக்குள்ளே லிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ பக்கத்தில் இருக்கிற காம்பனண்ட்டை நீங்கள் கொஞ்சம் நகர்த்திட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருந்தால் தான் ஈஸியாக நீங்கள் கழட்ட முடியும். ஏன்னா பேடெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடுவீங்க. சரிங்களா, சரி ஐசி என்ன பண்ணியாச்சு, நம்ம லிஃப்ட் பண்ணியாச்சு. ஒரு எந்த டேமேஜும் ஆகலை, எந்த ஒரு ஸ்பேர் டேமேஜ் ஆகிற மாதிரிலாம் எதுவும் தெரியல, எல்லாம் நீட்டாக தான் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல மட்டும் ஒரு ரெஸ்டர் வந்து நம்ம ஓரமாக போயிடுச்சு. அதை எடுத்து இந்த இடத்துல மட்டும் இந்த ரெஸ்டர் நம்ம என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா, ஸோ க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சது. ஸோ இப்போ அந்த ஐசி எடுத்து நம்ம ரீபால் பண்ணிக்கலாம். ஸோ ரீபாலிங் ப்ராசஸ் முடிஞ்சது. ஸோ அடுத்து இந்த ஐசியை போர்டில் எடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஐசி ஃபிக்ஸ் பண்ணலாம்.
ஸோ ரீபால் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ போர்டு எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பட்டன் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. சரிங்களா, சார்ஜ் போட்டு பார்க்கலாம். ஸோ செட் என்ன ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு. சரிங்களா, Android 1 அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பேட்டரியில் எத்தனை பர்சன்டேஜ், 15% சார்ஜ் இருக்குது. சரிங்களா, இப்போ ஏன் ஆன் ஆகலை? சரி, நம்ம சார்ஜரை ப்ளக் அவுட் பண்ணிவிட்டு ஆன் ஆஃப் பட்டன்லேயே அழுத்தி பார்க்கலாம். இந்த பட்டன் சரியாக போய் லாக் ஆகலன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். கரெக்ட், பட்டன் போயிட்டு லாக் ஆகலை. ரைட்டா, ஏன்னா இப்போ ஆன் ஆஃப்க்கு ஸ்டிப் டைப் கொடுக்கல. கீழே இந்த இதில் போயிட்டு அந்த ஸ்டிப்பு கான்டாக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறான். ஸோ செட் என்ன ஆகி போச்சு, ஆன் ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெட்டுன்னு தான் கொடுத்தாங்க. டிசி மீட்டில் நீங்களே ரீடிங் பார்த்தீங்க. பவர் கீ ப்ரெஸ் பண்ணும்போது 1 mA, 2 mA அப் டு 3 mA வரையும் போச்சு. சரிங்களா, போயிட்டு என்ன ஆயிடுச்சு, இறங்கிருச்சு. 6 போர்ட் சார்ஜரில் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஓகேவா, ஸோ இது எப்படி சிபி தான் அப்படின்னு நீங்கள் ஃபைனல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாடல் ஃபெயிலியர். அதாவது எம்ஐ சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போகோ X3 ப்ரோ, அப்புறம் போகோ X2, அப்புறம் ரெட்மி நோட் 10 ப்ரோ, ப்ரோ மேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு காமன் ஃபெயிலியர் இப்போ மாடல்ஸ்லாம் இருக்குது. அதில் இந்த எம்ஐ A3 ஒன்று. சரிங்களா, அதனால தான் ஒரு ஃபோன் டெட்டுன்னு வந்தது அப்படின்னா கஸ்டமர்கிட்ட முதல்ல கேட்கணும், எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கணும். இப்போ நானே தான் கேட்டேன் கஸ்டமர்கிட்ட, எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக என்ன போச்சுனாரு, ஆஃப் ஆகி போச்சு அப்படின்னாரு. யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக ஆஃப் ஆகி போச்சு அப்படின்னாரு. அப்புறம் அப்படியே வச்சுருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் எடுத்து ஆன் பண்ணால் மறுபடியும் ஆன் ஆச்சு. அப்புறம் மறுபடியும் என்ன போச்சு, ஆஃப் ஆகி போச்சு. அப்பப்போ ஆன் ஆகுது, அப்பப்போ ஆன் ஆகுது அப்படின்னாவே நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆஃப் ஆகி போச்சு அப்படின்னா மேக்ஸிமம் சிபி கம்ப்ளைண்ட் தான் வருது. சரிங்களா, ஸோ இப்போ அந்த இதில் தான் நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதை சிபி எடுத்து நான் ரீபால் பண்ணேன். ஸோ செட் என்ன ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. பட் ஆனால் நம்ம சிபி ரீபால் பண்ணும்போது ஒரு ரெஸ்டர் மிஸ் ஆகிருக்குது. அது வந்து யூஎஸ்பி லைனில் வர ரெஸ்டர். சரிங்களா, ஸோ அது ஸ்கிமேட்டிக்கில் பார்த்தாச்சு. ஸோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி அந்த இப்போ இம்பார்ட்டன்ட் லைனில் வர ரெஸ்டர், இதே கம்யூனிகேஷன் லைனில் வர ரெஸ்டர் இருந்ததுன்னா கண்டிப்பாக செட் என்ன இருக்காது, ஆனால் இருக்காது. சரிங்களா, அப்போ அந்த ரெஸ்டர் நான் நகர்த்தி தான் விட்டேன். அது ப்ளோயர் ஏரில் என்ன போச்சு, பறந்துருச்சு. சரிங்களா, அது தேடிலாம் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஸ்கிமேட்டிக்கில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அது வந்து யூஎஸ்பி லைனில் அந்த டீபக் லைன் மாதிரி போட்டிருக்கிறாங்க. சரிங்களா, 1K ரெஸ்டர் போட்டிருக்கிறான். ஸோ அது வேறு ஸ்கிராப் போர்ட்லேருந்து எடுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரீஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பேரை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. ஸோ தேங்க்யூ.